எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அரசியலை பார்க்குற விதம்ன்றது ஒன் டே பொலிட்டிஷியன் தான் அப்படின்றது என்னுடைய சிம்பிள். ஒரு நாள் அரசியலில் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யாமல் அவங்க அரசியலில் இருக்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய சின்ன விஷயம்ன்றது. அவங்க ஒரு நாள் பேசி ஒரு நாள் வாங்கின எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்கு என்றைக்குனா ஒரு நாள் பயன் தரும்ன்றது 3 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்றது. முதல் இந்த அரசியல் அப்படின்றது நான் ரஜினி அவர்கள் மரியாதைக்குரிய அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல கேப்டன் அவர்கள் நினைவு 1 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பத்திரிக்கையாளருக்கு கேட்கும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். 2வது தடவை கங்குவா படத்தில் கேட்கும் போது சூர்யா அவர்கள் படத்தை தள்ளி வச்சிட்டாருன்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கல. மாறாக கார்த்தி அவர்கள் அந்த படத்தை ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க கங்குவா விழாவில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, அதை சூர்யா தான் சொல்லியிருக்காரு, கார்த்தி அவர்கள் சொல்லலை. நல்லா இருப்பீங்க. சூர்யா அந்த விஷயத்தில் எப்படி சொன்னார்னா 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது அதை இது பண்ணவே இல்லை, அது புரட்டாக கூட மதிக்கலைன்றது அப்படியே போயிட்டார். பட் இதுக்கு நின்று விளக்கம் கொடுத்துட்டு போகிறார். ஏன்னா அவருக்கு மக்கள் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், அது மக்கள் அவர் நண்பர் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனாலும் அது இது பண்ணலைன்றது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் உள்ளே நல்லா தெரியுன்றது. இது நல்லா தெரியும். இது மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எப்படி இருக்கணும். அவர் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வரக்கூட இல்லைன்றது. அவரால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அவர் படத்துக்கு எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவர் பால் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றது. அது ஒரு படத்துக்கும் சொல்லுவார்னா சொல்ல மாட்டார்ன்றது. மக்கள் வழி தானே, ஒரு படத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், அது சொல்ல மாட்டாங்கன்றது. பட் ஆனால் பொலிட்டீஷியன் ஒரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றது. இது மாதிரி ஒழுங்காக சொல்லி ரசிகர்கள் தொடர்ந்து அறிவுறுத்துக்கிட்டே இருக்கணுன்றது. இது ஒன்று வரும். இப்போ அவர் மட்டும் விஜய் அவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வரல, அவரோட சேர்ந்து அவர் கட்சியும் வருது. ஏதோ ஒரு வகையில் அவங்களும் அது ஈர்க்கப்பட்டு மக்கள் சேவைக்கு கொண்டு தான் போய் ஆகணும். விஜய் அவர்கள் மக்கள் சேவை பண்ணுவார், அவர் கீழே இருக்கவங்களும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க மக்கள்கிட்டேருந்து தான் அந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்கன்ற. அவர் சினிமா தொழில் எதிர்பார்த்தது வேறு. இங்கே மக்களை கண்டிப்பாக சந்தித்தாதான் மக்கள் அதுக்கான பிரதிபலன் தருவாங்கன்றது ஒன்று. பாண்டிய அவர்கள் கூட சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ அசால்ட்டாக இடம் போட்டுறாதீங்க. இந்த பக்கம் ஒரு 5000 வாங்கிப்பாங்க, அந்த பக்கம் ஒரு 5000 வாங்கிப்பாங்க, ஆனால் எந்த பக்கம் ஓட்டு போடணுமோ கரெக்டாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அது அவர் சொல்கிறது அந்த. ஸோ பொலிட்டிஷியன் ஒன் டே பொலிட்டிஷியன் அப்படின்றதுக்கு ரொம்ப சின்ன விஷயத்தில் ஒரு 3 சப்ஜெக்ட் நான் சொல்ல விரும்புகிறேன்ன்றது. முதல் விஷயம், மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்களை ஒரு வழக்கில் நீதிமன்றத்துக்கு நாடுறாங்க. நீதிமன்றத்தில் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர் வழக்கிட்டேன் நீங்கள் நீதிமன்றத்தால் குற்றச்சாட்டப்பட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் வாதாடக்கூடாதுன்ட்டு அந்த வழக்கையும் வாதாடி அவரே தீர்ப்பு வாங்கியிருக்காரு உச்சநீதிமன்றம். அதனால் வழக்காடலாம், தவறில்லைன்னு சொல்லிட்டு. இது ஒரு பிரபலன்றதுனால அவர் வழக்கறிஞர்ன்றதுனால இது ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. இதே நீதிமன்றத்தை வழக்கு வச்சு நம்ம இன்னொரு நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லலாம். இது ஒன்று. 2வது மக்கள் நீதி மையத்துடைய ஒரு வழக்கறிஞர் பிரிவில் இருக்க ஒருத்தர் 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் 24 மணி நேரம் மது ஆலைகளும் சரக்கு விற்பனை கூடாது அப்படின்றதும் ஸ்டே வாங்கி 24 மணி நேரம் செயல்பாடில் இருந்தது. மக்களுக்காக அவங்க செய்யலைனாலும், அவன் தலைவர் செய்யலாம், தொண்டர் செஞ்சு 24 மணி நேரம் இருந்தது. அதை அவர் சொந்தம் கொண்டாட முயற்சி பண்ணார். அது வேறு விஷயம். அவர் சொந்தம் கொண்டாட முயற்சி பண்ணார். ஆனால் அவருக்கு அந்த வழக்கை விட்டு தரல அவருடைய இது. 3வது நமக்காக அதிமுக அரசு அந்த நீட் தேர்வு சமயத்தில் உள் ஒதுக்கீடு வேணும், 7.5 உள் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு 2 முறை சட்டம் ஏற்றி அனுப்பும், வரல அப்படின்னும் போது அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மரியாதைக்குரிய தோல் திருமாவர்களை என்ன சொன்னாங்கன்னா 3வது தடவை ஏற்றி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த சட்டத்தை செயல்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா மரியாதைக்குரிய கருணாநிதி அவரும் ஜெயலலிதா அவரும் இது பண்ணியிருக்காங்க. 3வது தடவை தான் ஆகணும். 3வது தடவை ஏற்றி அனுப்பியிருக்காங்க. 2 பேரும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்த திருத்தமாக சொன்னதுனால அந்த சமயத்தில் மறுபடியும் சட்டம் ஏற்றி அனுப்புகிறாங்க. அந்த சட்டம் செயல்பாடுக்கு வருது.
இது அப்படியே நடந்தது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம், எங்கே வேணால் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த கோர் என்னென்னா வந்து ஒரு நாள் இருந்தாலும் பொலிட்டிஷியன் உங்களுக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பேர் இருக்கும், இல்லைன்னா வந்து பேர் இருக்காது, அது நிற்காது, நேரம் கூட எப்பயும் தழும்பாது அப்படின்றது தான். இந்த பழமொழி தப்பா சரியா என்றது ஆதாரத்தை பெற்றது. நான் சொன்னது சரியா தப்பா? ஒரு நாள் இருந்தாலும் மக்களுக்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அரசியலில் வர முடியும், இல்லைன்னா வர முடியாதுன்றது. ரஜினி அவர்கள் ஏமாற்றிட்டார், விஜய் அவர்கள் ஏமாத்தலை அப்படின்றது. இப்போ அவர் கூலி படம் வருது, அதை விட 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு கூட விஜய் அவர்களால் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து விஜய் அவர்களும் ரஜினி அவர்களுக்கு இருக்கிறது ஈக்குவலான ஒரு இது இருக்குது. ஒரு வந்து எப்படி சொல்கிறது, அது எனக்கு சொல்ல வரல. ஆனால் உண்மையிலே வந்து சூப்பர் ஸ்டார் தகுதி இருக்குது, ஆனாலும் அது விளக்கிட்டு வராருன்றது. த எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் பொலிட்டிஷியன் தான். எல்லோரும் பொலிட்டிஷியன் தான். எல்லோரும் மக்கள் சேவை செஞ்சு தான் வந்தாகணும். மக்கள் சேவை செய்யலாம், யாராலே வர முடியாது.